அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். மிக முக்கியமான இலக்கிய நிகழ்வை தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியாக நடத்தி வரும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் நிர்வாகிகளே, நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மருத்துவர் அறம் உள்ளிட்ட நண்பர்களே, பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் இனிய வணக்கம். இன்று கரிசல் இலக்கிய உலகின் பிதாமகர் என்று போற்றப்படும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமான ஆளுமையாக திகழ்ந்து 100 ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்து ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் நிறைய எழுதி குவித்து இந்த மண்ணின் வரலாற்றையும் பண்பாட்டையும் காலம் கடந்தும் நிற்பதற்காக தன்னுடைய எழுத்துக்களின் வழியாக மிகப்பெரிய பங்களிப்பை செய்த ஆகச்சிறந்த இலக்கிய ஆளுமை எழுத்தாளர் கீரா அவர்களினுடைய நினைவை போற்றும் வகையில் ஏற்கனவே கு. அழகிரிசாமி அவர்களினுடைய கதைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் நோக்கில் பல கதைகளை சொல்லி அவற்றை நிறைவாக 100 கதைகள் என்று நினைக்கின்றேன் 100 கதைகளை சொல்லி அடுத்து கீராவினுடைய கதைகளை மக்களுக்கு எடுத்து இயம்புவதற்காக இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கலை இலக்கிய பொதுமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் இனிய நண்பர் அறம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வில் என்னை முதல் கதை சொல்வதற்கும் பணித்த அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கதையை சொல்வதற்கு முன்பாக ஒரு 3 கதைகளை நான் கீரா குறித்து ஓரளவிற்கு படித்திருந்தாலும் 3 கதைகளை சொல்லலாம் என்று ஒரு சிந்தனை வயப்பட்டு ஒரு 3 கதைகள் மாயமான், கதவு, கரண்ட், இந்த 3 கதைகளை எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அதில் எனக்கு மிகுந்த சிறிய கதைதான், ஆனால் அதை படிப்பதற்கு எனக்கு சற்றே மிகுந்த நேரம் ஆகியது. அதற்கு 2-3 காரணங்கள். ஒன்று, அந்த கதையை நான் அணுகக்கூடிய அந்த கதையை பார்ப்பதற்கு அல்லது அந்த கதையை படித்து விட்டு அவதானிப்பதற்கு எனக்கு கிடைக்கும் அனுபவங்களும் வாய்ப்புகளும். இன்னொன்று, அந்த கதை ஏறத்தாழ ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்த கதையினுடைய இன்றைய பொருத்தப்பாடு எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஒரு வாசகனை அடுத்தடுத்த வரிகளுக்கு வாசிக்க விடாமல் அப்படியே நிறுத்தி வைத்து இந்த சமூகத்தோடும் அவனுடைய அனுபவங்களோடும் மொழியின் அழகியலோடும் கட்டி போடக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளர். அதுவும் குறிப்பாக ஒரு வார்த்தையை படித்துவிட்டு அந்த கதையிலிருந்து என்னால் நகரவே முடியவில்லை. அப்படி சிறந்த மனிதர்களினுடைய அன்றாடம் எளிய மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை, அதுவும் குறிப்பாக எளிய மனிதர்களுக்கும் அதிகாரத்தினுடைய மையங்களுக்கும் எளிய மனிதர்களுக்கும் அதிகாரத்தினுடைய கண்ணிகளுக்கும் இறக்கி இருக்கக்கூடிய அந்த மிக அழுத்தமான உணர்வுகளை எல்லாம் மிக சிறப்பாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த கரண்ட் கதை. அதுவும் குறிப்பாக அந்த கதை ஒரு இப்போதிருந்து 60 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு கதை. 90களின் குழந்தை, 90s கிட்ஸ், இந்த தலைமுறையில இருக்கக்கூடிய எனக்கு அந்த கதையிலிருந்து என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சது, என்ன பார்க்க முடியுது என்று பார்க்கிறப்ப உண்மையிலேயே கீரா குறித்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். கீராவை படிப்பது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. கீராவை போன்ற எழுத்தாளர்கள் இந்த மண்ணில் இன்னும் நிறைய உருவாக்கி இந்த மண்ணினுடைய மக்களின் வழியை காலம் கடந்தும் குறிப்பாக அவர்களுடைய வலியை போக்குவதற்கு அந்த எழுத்துக்கள் பயன்படுவதற்கு நிச்சயம் முயல்வார்களே. ஆனால் அதுதான் இந்த படைப்பாளர்களுக்கான வெற்றி என்று நான் கருதுவேன். அந்த வகையில் கீராவினுடைய காலம் கடந்து நிற்கும் அந்த படைப்பாளியினுடைய கரண்ட் கதை பற்றி நான் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். கரண்ட் கதை கோவில்பட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு விவசாயி எதிர்கொள்ளக்கூடிய கதை தான். ராமசாமி நாயக்கர் என்று அந்த பகுதியில் ஒரு விவசாயி இருக்கிறாரு. அந்த விவசாயி புதுசா மோட்டர்ல கரண்ட் வாங்கியிருக்கிறார். இந்த கதையை நான் படிச்ச உடனே எனக்கு ஞாபகம் 90களில் என்னுடைய தாய் வழி தாத்தா அவர்கள் நிலக்கோட்டைக்கு அருகில் ஒரு சின்ன வைகை நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்தில் அவர்களும் ஒரு சிறு விவசாயி, 3 ஏக்கர் 4 ஏக்கர் வைத்து விவசாயம் செய்து கொண்டிருந்தவர்கள். அதனால இந்த முதல் வரியிலே என்னை என்னுடைய அனுபவத்தில் கொண்டு போய் அது நிறுத்தி விட்டது.
அப்போதுதான் அங்கும் இந்த மாதிரி மோட்டார் வந்திருந்தது. இப்பெல்லாம் வந்து மோட்டார் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அந்த காலகட்டங்கள்ல 80 90கள்ல 70கள்லாம் வந்து நிறைய வந்து மோட்டருக்கான சப்சிடிஸ் கொடுப்பாங்க. இப்ப வந்து அடுத்தடுத்த லெவல் போயிடுச்சு. மோட்டருக்கான சப்சிடி எல்லாம் கொடுத்து எல்லாருமே இந்த கமலை மாட்டுல இருந்து இறக்கிறத விட்டுட்டு அவர்கள் இந்த இயந்திர பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு இது. ராமசாமி நாயக்கர் ஒரு விவசாயி. அந்த விவசாயி வந்து தோட்டத்துல தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு மக்காச்சோளத்துக்கு. 4 ஏக்கர்ல மக்காச்சோளம் போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறப்ப படக்குன்னு கரண்ட் நின்று போகுது. கரண்ட் நின்று போன உடனே அப்படியே இது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எங்க தாத்தா ஒரு முறை இதே மாதிரி தோட்டத்துல நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன். உடனே மம்பட்டியை வந்து அவர் தூக்கி எரிஞ்சிட்டு சத்தம் சொல்லுவாரு, சவத்துக்கு பிறந்த வயல்களா அப்படின்னு. இந்த பகுதியிலேயே வந்து தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வார்த்தையை, ஒரு வரியை பயன்படுத்துவார். 2 இது வரும். 2 பிறந்த பயல்களா அப்படின்னு வந்து இந்த கதையில வரும். அந்த முதல் வந்து எடுத்த உடனே வருது, சவத்துக்கு பிறந்த பயல்களா அப்படின்னு, இந்த கரண்ட் விடமாட்டானுங்களே அப்படின்னு. அந்த திடீரென்று தடைப்பட்டு போன மின்சாரத்தை தன்னுடைய இப்படி ஒரு கோபமாக, அந்த கோபம் வந்து அவருக்கு அண்ட கடாரத்துக்கு முட்டும். பயங்கர கோபம் வருது. அப்படிப்பட்ட கோபம் வந்த உடனே தூக்கி எரிஞ்சிட்டு போய் பார்ப்பார். அந்த டிரான்ஸ்ஃபார்மரை பார்ப்பார். தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்து இது எப்படி இதுல இருந்து கரண்ட் வர வைக்கிறது, நமக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு வயரை போட்டாவது இந்த மோட்டர்ல இணைச்சு இந்த கரண்ட்டை வர வச்சு மிச்சம் இருக்கக்கூடிய நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சிடலாமே அப்படின்னு வரும். ஏன்னா தண்ணி பாய்ச்ச முடியலன்னா அதுல வந்து மிகப்பெரிய சிக்கல் வந்துடும். அதுவும் மக்காச்சோளத்துக்கு வந்து தண்ணிய பாதி தோட்டத்துல இன்னைக்கு தண்ணி பாய்ச்சிட்டு மீதி தோட்டத்துக்கு வந்து நாளைக்கோ இன்னும் 2 நாள் கழிச்சோ இல்லை இப்ப கரண்ட் வர்றப்பயே பாய்ச்சணும்னா அதனுடைய வளர்ச்சியில ஒரு பெரிய மாற்றம் வரும். ஒன்னா வந்து அந்த பால் பிடிக்காது. இது வந்து நான் விவசாயம் அடிப்படையில வந்து நான் வேளாண்மை பட்டதாரி என்பதால் அதனுடைய தொழில்நுட்பத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. உடனே வந்து ஒன்னா முளைக்காது. அதுல வந்து நிறைய பிரச்சனை வந்துடும். அது வந்து ரொம்ப அவரு கொந்தளிச்சுறாரு. கொந்தளிச்சுட்டு தண்ணி வரலையேன்னு அவரை வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு கோபமான மனநிலையில இருக்காரு. கோபமான மனநிலையில இருந்துட்டப்பதான் அவர் யோசிக்கிறார். அந்த நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கமலையில இறஞ்சிட்டு இருந்தோம். அப்படியே அவர் ஜாலியா இருப்பார். கமலையில இறக்கிறப்ப அது மேல அந்த மாடு முன்னாடி போக அது மேல உட்காந்துக்குவாரு. உட்காந்துட்டு தனக்கு பிடிச்ச நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் பாடிட்டு இனிமையா அனுப்பிச்சிட்டு இருந்தோம். அப்படி இருந்துட்டு இருக்கப்ப ஒரு நாள் வந்து கரண்ட் வர்றதுக்காக அந்த இபி ஆபீஸ்ல இருந்து வருவாங்க. வந்து பேப்பர்லாம் அவர்கிட்ட கொடுத்து நிறைய வெள்ளை பேப்பர்ல இங்கிலீஷ்ல எழுதியிருக்கும் கையெழுத்து வாங்குவாங்க. 2000 ரூபாய் கட்டி வாங்குவார். 1962 2000 ரூபாய் அப்படின்றது இப்ப இன்னைக்கு வந்து நம்ம தட்கல்ல வந்து அக்ரிகல்ச்சர் இதுக்கு வாங்கணும்னா 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கட்ட வேண்டிய சூழல் இருக்கு. இது அப்பயும் இதோட அதிகமாவே இருந்திருக்கும் அன்றைய சூழல்ல. ஸோ புதுசா வந்து 2000 ரூபாய் பணம் கட்டி அவர் வந்து மோட்டர் வாங்குறாரு. மோட்டர் வாங்கிட்டு அந்த மோட்டரை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியாது. கமலை இல்ல, அந்த மாடு இல்ல, வாய்க்கால் இல்ல, ஓட்டணும்னு அவசியம் இல்ல. அப்படியே அழகா தண்ணி வருது. அதுல ஒரு வார்த்தை வந்து, இந்த வார்த்தை வந்து எனக்கு உண்மையிலேயே அப்படியே ஒரு நிலைகுத்தி நின்று விட்டேன் என்றே சொல்லலாம். டொயிங் அப்படின்னு வந்து அந்த சிவப்பு பச்சை பட்டனை போட்ட உடனே மோட்டார் தண்ணி வரப்ப அந்த சத்தம் வரும். அந்த சத்தத்தை எவ்வளவு பேர் வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. சிறு வயதில் என்னுடைய தாத்தாவினுடைய தோட்டத்தில் இந்த சத்தத்தை கேட்பதற்காகவே நான் அடிக்கடி அந்த பச்சை பட்டனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவேன். பச்சை பட்டன் ஆன் பண்ணி சிவப்பு பட்டன் ஆஃப் பண்ணா இதை அடிக்கடி பண்ணலாம். இதுக்காகவே நான் பல முறை என்னுடைய தாத்தாவிடம் வசவும் திட்டும் வாங்கியிருக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து இந்த இன்னும் வந்து அந்த அந்த சவுண்டு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்படியே கீழே இருந்து அதை அப்படியே தூக்கிட்டு வர மாதிரி வந்து ஒரு சவுண்டு டாயிங் அப்படின்னு வரும். அந்த நீங்க யாராவது பண்ணலைன்னா தோட்டத்துல போய் பச்சை பட்டனை அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பச்சை பட்டனை அழுத்திட்டு அந்த டொயிங் சத்தம் வந்த உடனே தண்ணி எல்லாம் கொட்டுறதை பார்த்து அவர் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும் ராமசாமி நாயக்கருக்கு. அப்படிப்பட்ட ஆச்சரியம், ஏன்னா இதுல வந்து எவ்வளவு கஷ்டம் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். ஒரு தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி என்பது இந்த பணியை இவர்கள் தான் செய்ய வேண்டும், இந்த பணியை செய்வதற்கே இவர்கள் பிறந்தவர்கள் என்று ஒரு அடுத்தவர்களுடைய உழைப்பை நாம் உணர்வு ரீதியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு சமூக ரீதியாகவே சுரண்டுவதை தடை செய்யக்கூடிய ஒரே வழிமுறை அது தொழில்நுட்பம் தான். அது வந்து மோட்டரை இயக்கி நீரை இறைப்பது எப்படி ஒரு விவசாயினுடைய உழைப்பை சுரண்டுவதை தடுக்கிறதோ அதே மாதிரி வந்து மிக்சியும் கிரைண்டரும் கண்டுபிடிச்சு எப்படி வீட்டில் பெண்களுடைய உழைப்பை சுரண்டுவதிலிருந்து தடுக்கப்பட்டதோ இந்த மாதிரி வந்து எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். அப்படி ஒரு இயந்திரம் என்பது அவ்வளவு முக்கியமானது. அதை பார்த்த உடனே அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். ஆனா அந்த மகிழ்ச்சி வந்து அதோட இருக்காது. அவர் வந்து அதுக்கடுத்து பணம் கட்டணும். அந்த மோட்டருக்கு வந்து கரண்ட் பில் கட்டணும். கரண்ட் பில் கட்டுறது வந்து கரண்ட் மோட்டர் கொடுக்குறப்ப ஈபிக்காரவங்க வந்து வீட்டில் கொடுத்துட்டு போனாங்க. ஆனா கரண்ட் பில் கட்டுறப்ப இவங்க வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க. அவர் இங்க இருந்து பஸ் ஏறி கோவில்பட்டிக்கு போகணும். கோவில்பட்டிக்கு ஒரு அரசாங்க ஆபீஸ்க்கு வந்து கரண்ட் பில் கட்டணும்னு போனா உடனே வாங்கிடுவாங்களா? இப்ப இருக்க சூழ்நிலை எப்படி இருக்கும்?
இப்பயே வந்து ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கோ ஏதாவது ஒரு அடிப்படை தேவைகளுக்கு போறப்ப ஒரு சாதாரண மனிதராக போகின்ற போது எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லோரும் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு 62 1960களில் எப்படி இருந்திருக்கும் சூழல், இன்னைக்கெல்லாம் கூட நிறைய தகவல் தொழில்நுட்ப வசதிகள் வந்துருச்சு, ஊடகங்கள் வந்துருச்சு, நிறைய வெளிப்படைத்தன்மை உள்ள சட்டங்கள் வந்துருச்சு. இவ்வளவு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே எப்படின்னா இதெல்லாம் இல்லாத காலகட்டங்களில் எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த காலகட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார். ராமசாமி நாயக்கர் வந்து இப்படி தோட்டத்துல வந்து மக்காச்சோளம் போட்டிருப்பாரு. மக்காச்சோளம் போட்டுட்டு அது வந்து அடிக்கடி கரண்ட் நின்னு போயிரும். அந்த கரண்ட் வரக்கூடிய முறையை அவர் எழுதியிருப்பார். ஷிஃப்ட் முறை தான். ஷிஃப்ட் முறை எப்படின்னா, இந்த வாரம் காலையில வந்துச்சு அப்படின்னா, அடுத்த வாரம் மதியம் வரும். ஒரு டைம் இருக்கு. அத நம்ம வந்து வேலைய வந்து திட்டமிட முடியாது. இதுக்கடுத்து இடையில ஒரு நாள் கரண்ட் போயிரும். அப்ப அதுக்கு ஏத்த மாரி நீர் பாய்ச்சணும். ரொம்ப வந்து ஒரு வறண்ட அன்னைக்கு நீர் பாய்ச்ச வேண்டிய நாள் கரண்ட் இல்லன்னா, அந்த விவசாயியினுடைய மனது என்ன பாடுபடும்? இதையெல்லாம் வந்து அந்த கதையிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சூழல்ல அவர் வந்து மக்காச்சோளம் போட்டுட்டு அ போட்டிருப்பாரு. அந்த கரண்ட்ட நம்பி வந்து விவசாயம் பார்த்துட்டு இருப்பாரு. திடீர்னு வந்து நின்னு போயிடும். இத பார்த்து ரொம்ப கோவப்படுவாரு. இவனுங்களுக்கு இந்த சவுத்துக்கு பிறந்த பயலுக இதெல்லாம் புரியாதா? அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி வந்தா தான் என்ன? அந்த மக்காச்சோளத்துல வந்து திடீர்னு நின்னு போயிரும். பாதி தோட்டத்துல தண்ணி நிறைஞ்சிருக்கும். மீதி தோட்டத்துக்கு தண்ணி இருக்காது. திடீர்னு நின்னு போயிரும். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா தான் என்ன? அவனுங்களுக்கு என்ன கேடு வந்துரும் அப்படின்லாம் திட்டுவாரு. இப்படி திட்டி இப்படிப்பட்ட சூழல்ல அதனுடைய பழைய காலத்துல எப்படிலாம் அவர் கம்பெனில இறைச்சாருலாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப, இந்த கதைகள்லாம் நமக்கு அப்படியே போயிட்டு இருக்கப்ப, அவரு வந்து மக்காச்சோளமும் இருக்கும். கரண்ட் இது பண்ண மாட்றானுங்க. பணம் வேற கட்டணும். பணம் வந்து ரூ. 160. இவரு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணி பாய்ச்சினாலும் ரூ. 60க்கு மேல பாய்ச்ச முடியாது. அவ்வளவுதான் அவரு பயன்படுத்துவாரு. ஆனா, நீ வந்து குறைஞ்சபட்ச மினிமம் சார்ஜ் வந்து ரூ. 160 கட்டணும். அப்ப அந்த ரூ. 100 நான் அபராதமா கட்டுறேன் ரூ. 100. இந்தா கரண்ட் வாங்குனதுக்கு அபதாரம், கரண்ட் வாங்குனதுக்கு அபதாரம்ன்னு சொல்லிக்கிட்டே அந்த ரூ. 100 போய் ஒவ்வொரு வருஷமும் கட்டுவாரு கடைசியில. ரூ. 160 ஒரு வருஷத்துக்கு கட்டணும். கட்டிட்டு அவர் வந்து இப்படி வந்து இந்த மாசத்துக்கு பில் கட்ட கோவில்பட்டிக்கு போவாரு ஒரு முறை. பில் கட்ட கோவில்பட்டிக்கு போறப்ப அங்க வந்து போனப்ப அவரு அந்த பில் கலெக்டர வசூல் பண்றவரு ரொம்ப இளக்காரமா பார்ப்பாரு. "வாரும் ஐயா வாரும், போர்ட பாரும்" அப்படிம்பாரு. போர்ட பார்த்தா அதுல வந்து திங்கட்கிழமை தான் வாங்கப்படும்னு இருக்கும். "ஐயா எங்களுக்கு தெரியாது திங்கட்கிழமை தான் வாங்குவீங்கன்னு ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு" சொன்ன உடனே, "அதெல்லாம் முடியாது. திங்கட்கிழமை தான் வரணும்பாரு." இவரு போயிட்டு மறுபடியும் திரும்ப போயிட்டு ஊருக்கு போயிட்டு பஸ்ஸுக்கு செலவு பண்ணி மறுபடியும் திங்கட்கிழமை வருவாரு. திங்கட்கிழமை வந்தப்ப வந்து கொஞ்சம் லேட்டா வந்துருவாரு. சாயந்தரம் 4 மணிக்கு மேலயே எப்பயோ வருவாரு. அத பார்த்துட்டு அங்க அந்த பில் கலெக்டர் மறுபடியும் சொல்லுவாரு, "4 மணிக்குள்ள வரணுமா? நான் எனக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்பணும். எனக்கு ட்ரெஸரியில வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லுவாரு. இவரு கெஞ்சுவாரு, "ஐயா பஸ்ஸுக்கு லேட் ஆயிருச்சு. பஸ்ஸுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. வாங்கிக்கங்கன்னு." அதெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவரு நொடிஞ்சு போயிடுவாரு. போயிட்டு ஊருக்கு போயிட்டு மறுபடியும் அடுத்த திங்கட்கிழமை வருவாரு பணம் கட்டுறதுக்கு. பணம் கட்டுறதுக்கு வர்றப்ப வந்து கூடயே ஒரு மனு எழுதிட்டு வருவாரு. எழுதிட்டு வந்து, "ஐயா எனக்கு வந்து முழுசா கரண்ட் விடுங்க. அ முழுசா ஒரு நாள் முழுவதும் கரண்ட் குடுங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்காவது குடுங்க. அப்படின்னா நான் மொத்தமா வந்து ஒரு நாள் மக்காச்சோளத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிருவேன். இப்படி அரை குறையுமா குடுத்தீங்கன்னா, பாதி பாய்ச்சிட்டு, பாதி பாயாம போயிட்டா என்னுடைய பயிர் என்னத்துக்கு ஆகும்?" அப்படின்னு நெனச்சு ரொம்ப இது பண்ணுவாரு. சரி இந்த மனுவ எடுத்துக்கிட்டு குடுக்க வருவாரு. இந்த பணத்த கட்டிட்டு மனுவ குடுக்க போறப்போ, முதல்ல போய் ஒரு அலுவலர பார்ப்பாரு. அவர பார்த்த உடனே, "இதெல்லாம் பண்ண முடியாது போ" அப்படின்ருவாரு. சரி இவருக்கு மேலதிகாரி யாரு அப்படின்னு பார்க்கிறப்ப, இவ ஃபர்ஸ்ட் பார்த்தவர் வந்து அந்த பில் கலெக்டரோ, இல்ல ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பியூனோ யாரோ பார்த்திருப்பாரு. அவரு வந்து சரியா பதில் சொல்லியிருக்க மாட்டாரு. அவருக்கு மேல இருக்க ஒரு அதிகாரிட்ட போவாரு. அவர் வந்து காக்கி சட்டை போட்ட ஒரு அதிகாரி. காக்கி சட்டை போட்டு அ இருக்கக்கூடிய ஒரு ஈபி அதிகாரி வந்து குறைஞ்சபட்சம் அநேகமா ஒரு லைன்மேனாவோ, ஃபோர்மேனாவோ இல்ல வந்து ஒரு ஜூனியர் இன்ஜினியர் லெவல்ல இருந்திருப்பாரு. அவர்ட்ட போய் கேட்பாரு. அவர் வந்து, "இல்ல, இல்ல எங்களுக்கு மேல இருந்து ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் வந்திருக்கு. அப்படிலாம் வருஷத்துக்குலாம் குடுக்க முடியாது." அப்படின்னு அனுப்பி விட்டுருவாரு. சரி இதுக்கு மேல யாராவது இருப்பாங்களா? அப்படின்னு ஒரு பெரிய அதிகாரிய பார்க்க போவாரு. அவர் வந்து அப்படியே ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு கடோத் கச்சன் மாரி இருப்பாரு. அவரும் வந்து சரியா பதில் சொல்ல மாட்டாரு. சரி இந்த ஆபீஸ்லயே பெரிய அதிகாரி யாரு? அப்படின்னு அவர பார்க்க போவார். அவர பார்க்க போறப்ப அவரு நல்ல ஒரு வயது முதிர்ந்த ஒரு அதிகாரி. தலைமுடி வந்து தும்பை பூவா நரைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் வந்து காஃபிய வந்து ஃப்ளாஸ்க்ல ஊத்தி அப்படியே குடிச்சிட்டு இருந்தாரு. அப்படி தலைய நிமிர்த்தி குடிச்சிட்டு இருக்கிறப்ப, அந்த தொண்டையில ஒரு உருண்டை உருள்றது மாரி இருந்துச்சு. அப்படின்னு அதனுடைய அழகியல்லாம் எழுதுவாரு. அப்படியே அவரு இப்ப காஃபி குடிச்சிட்டு இருக்கிறப்ப, அந்த அதிகாரி கிட்ட பக்கத்துல மெதுவா போவாரு. போறப்ப அவர் வந்து கண்டுக்கவே மாட்டாரு. அவர் காஃபி குடிச்சு வச்சுட்டு நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சுருவாரு. நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப சைட்ல வந்திருக்கிறத வந்து அவர் கவனிக்க மாட்டார். கவனிக்க மாட்டார்ன்னா, அவருக்கு வந்திருக்கிறது தெரியும். இது வந்து அதிகாரிகளா வேலை பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி ஒருத்தர் வந்திருப்பாரு, அவர் கண்டுக்காம நம்ம பாட்டுக்கு ஃபைல பார்க்கலாம், பேப்பர பார்க்கலாம் அப்படின்றது, இது எப்படி பார்க்கணும் அப்படின்றது அதிகாரிகளா வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. அது ஒரு அதிகாரியா என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒருத்தர வந்து நம்ம கண்டுக்க கூடாது. அல்லது வந்து அவர வந்து பொருட்டா மதிக்கக் கூடாது. அல்லது வந்து அவர நம்ம உதாசீனப்படுத்தணும்னா, எப்படி அதனுடைய உடல் மொழி இருக்கும் என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி வந்து அவரு எழுதியிருப்பார். அதுக்கு அடுத்து அவர் நின்னுட்டே இருப்பார். அவர் வந்து ஐயான்னு கூப்பிட மாட்டாரு. இல்ல எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவர் நின்னுட்டே இருப்பார். ஏன்னா இவர் மூலமா அவருக்கு வேலை ஆகணும். அவர வந்து கோவப்படுத்திறக் கூடாது.
அப்ப அவர் நின்றுட்டே இருக்கிறப்ப கடைசியில வந்து அவர் ரொம்ப நேரமா பார்க்க மாட்டார். ரொம்ப நேரம் பார்க்காம அவர் திரும்பி ஒரு பூனை மாதிரி நடக்கிற மாதிரி போவாரு அப்படின்னு எழுதுவார். அந்த ராமசாமி நாயக்கர் வந்து அந்த அலுவலகத்தில் போறப்ப மறுபடியும் திரும்பி என்ன அப்படின்னு கேட்பார். ஐயா இப்படி வந்து இது அப்படின்னு சொல்றப்ப அவர் அதை என்ன மனுன்னு வாங்க மாட்டாரு, பார்க்க மாட்டாரு, அப்படியே வச்சுட்டு போம் போம் பதில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யூஸ்வலான ஒரு அலுவல் மொழி. பதில் போட்டுறோம், ரிப்ளை அனுப்புறோம், அதுக்கு வந்து ஒரு கடிதம் வச்சிருங்க. இந்த இதெல்லாம் வந்து அந்த 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 மனுவில் வந்து ஒரு மனுவில் வந்து அவருடைய வழிகள் இருக்கும். அந்த மனுவில் வந்து எழுதப்படாமல் சொல்லப்பட முடியாத வார்த்தைகளால் விவரிக்க முடியாத செயல்கள் செய்திகள் அதில் இருக்கலாம். எல்லாத்தையும் அவர் வந்து எழுதியிருக்க முடியாது. அவர் வந்து இந்த பயிர் எனக்கு பாதி தண்ணி பாய்ச்ச முடிஞ்சது, மீதி பாய்ச்ச முடியலன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து நான் சாப்பாடு கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா ஒரு தாயினுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி கூட இந்த விவசாயினுடைய மனநிலை இருக்கலாம். இதை அவரிடம் பேசி இருந்தால் ஒருவேளை அவருக்கு சொல்லியிருக்க முடியும். அவர் வந்து நீ வச்சுட்டு போ, நான் பதில் அனுப்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவர் பார்க்க கூட மாட்டார். அவர் பதில் வரும் அப்படின்னு ஒரே 2 வார்த்தைகள்ல முடிச்சிருவார். முடிச்ச உடனே இவர் வெளியில வருவார். வெளியில வந்த உடனே வந்து ரொம்ப அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாரமா இருக்கும். பாரமா இருக்கிறப்ப இவர் வந்து மனசுல நினைப்பாரு, இவங்க மனிதர்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு. அந்த பில்லு கட்ட வரப்ப ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. இன்னைக்கும் இபில வந்து ஏதாவது ஒருத்தர் சொன்னா கன்சியூமர் அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. சார் கன்சியூமர் இன்னும் பில்லு கட்டல. நம்ம எனக்கு வந்து மண்டே திங்கக்கிழமை வந்து மக்கள் இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு வந்து நிறைய இன்னைக்கு கூட இபி தொடர்பான மனுக்கள்லாம் நிறைய வந்தது. பட் இங்க இருக்கிற ஒரு இபி அதிகாரி வந்து ரொம்ப நல்ல அதிகாரி. நான் என்ன வந்து கூப்பிட்டு சொன்னாலும் அடுத்த வாரமே அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாரு. ஆனா பொதுவாக வந்து சில சிக்கல்கள் ரொம்ப எல்லா துறைகளிலுமே இருந்தாலும் இந்த இபியில வரக்கூடிய சிக்கல்கள் வந்து ரொம்ப நுணுக்கமா இருக்கும் பல நேரங்கள்ல. அந்த இந்த கன்சியூமர்ன்ற வார்த்தை இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்கு. அவர் வந்து நினைச்சுக்குவாரு. இந்த இபில கன்சியூமர்னு சொல்றாங்களே, அது வந்து கன்சியூமர்னா அதுக்கு அர்த்தம் நாய்க்கு பிறந்த பயல்களா அப்படின்றதா இருக்கும் போல. ஏன்னா நம்ம ட்ரீட் பண்றதெல்லாம் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சுக்குவார். அந்த பில் கட்ட போறப்ப அந்த பில் கலெக்டர்ல இருந்து மற்ற அதிகாரிகள் எப்படி ஒரு உதாசீனப்படுத்துறாங்க, ஏதாவது ஒரு கோரிக்கைன்னு சொல்றப்ப எப்படி வந்து அலுவலர்கள் உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்றது வந்து இது இருக்கும். இத சொல்ற இதே இதுல 2, 3 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஒரு மீம் பார்த்தேன். ஒரு கார்டுல வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மீம். அதுல என்ன நத்தையோட படம் போட்டிருக்கோம். இபி அதிகாரிகள் வென் தே ஆர் அட்டெண்டிங் யுவர் கம்ப்ளைண்ட்ஸ். நம்ம ஏதாவது ஒரு புகார் சொன்னோம்னா அதுக்கு வர்றப்ப நத்தை மாதிரி வருவாங்க. அடுத்து இந்த பக்கம் வந்து ஒரு சிறுத்தையோட படம் போட்டிருக்கோம். வென் தே ஆர் கம்மிங் டு கட் யுவர் ஃபியூஸ். நீங்க வந்து பணம் கட்டலைன்னா ஃபியூஸ் கட் பண்றதுக்கு அவங்க வரக்கூடிய வேகம் அப்படின்னு வந்து ஒரு இணையதளத்துல 2, 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ஸோ இந்த இதுல வந்து ஒரு மக்களினுடைய வழிகளை அந்த காலத்துல ஒரு கதையாக எழுத முடிந்தது. இன்னைக்கு ஒரு இணைய ஒரு நவீன தொழில்நுட்பத்துல ஒரு மீமாக கிரியேட் பண்ணியிருக்கிறாங்களோ அப்படின்னு இந்த கதையை பார்க்கப்ப என்னால் அதை யோசிக்க முடிந்தது. ஸோ இப்படி அந்த ராமசாமி நாயக்கர் வந்து நாய்க்கு பிறந்த பயல்களா அப்படின்றத அந்த கன்சியூமர்ஸுக்குன்றதான வார்த்தையை பொருளா இருக்கும் போல அப்படின்னு யோசிச்சுட்டே தான் அவர் இருப்பாரு. இந்த பெரிய அதிகாரி வந்து பதில் வரும்னு சொன்ன உடனே இவர் வந்து ரொம்ப தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டே அந்த படியில இருந்து வருவாரு. அவ படியில இருந்து வர்றப்பதான் ரொம்ப முக்கியமான ஒரு இதை எழுதியிருப்பார். ஒரு இது மாதிரியான அலுவலகங்கள்ல ஒரு எளிய மனிதர்கள் போகின்றப்ப என்ன மாதிரியான இதை எதிர்கொள்றாங்க. அப்ப அவரை பேசி அவரை சொல்லியிருக்கலாம், அல்லது ஏன் நீங்க கேட்கறது சட்டப்படி சரியில்லை, நீங்க இதே தான் உங்களுக்கு வேற வேலை இல்லையா, நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து கேட்பீங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் தனித்தனியாக கரண்ட் கொடுத்தா நாங்கள் எப்படி வந்து கரண்ட் கொடுக்கறதா பொதுமக்களுக்கு, இல்லை எப்படி நடத்துறது டிபார்ட்மெண்ட்டை அப்படின்னு ஏதாவது ஒரு அவர் தரப்பு நியாயங்களை கூட சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லாம போ பதில் வரும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் தான் நினைப்பாரு, இவர் என்னை அவமான கூட படுத்தவில்லை, அவமானப்படுத்தி இருந்தாலாவது எனது மனது ஆறி இருக்கும். இதுல வந்து ரொம்ப மோசமானது தான். இவரு அப்துல் ரஹ்மானோட ஒரு புகழ்மிக்க கவிதை ஒண்ணு இருக்கும். ஒரு ஒரு அப்துல் ரஹ்மானோட கவிதை ஒண்ணு. அது என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு தலைவன் காதலன் வந்து காதலியை பார்த்து சொல்லுவான், நீ என்னை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்லை, நீ என்னை நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்லை, எதிரியாகவது ஏற்றுக்கொள், நமக்குள் எதிரி என்ற சம்பந்தமாவதாக இருக்கட்டும் அப்படின்னு எழுதுவார். என்னை நீ நண்பனா ஏத்துக்கல அப்படின்னா கூட பரவாயில்லை, என்னை நீ நண்பனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, எதிரியாகவாது ஏற்றுக்கொள், உனக்கும் எனக்கும் எதிரி என்ற சம்பந்தமாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல அவர் அவமானப்படுத்தி இருந்தாலும் ஒருத்தர் வந்தாரு, நம்ம இதை சொன்னோம், அவர் வந்து அதை சொல்லிட்டாரு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சரி ஒரு சண்டை போட்டு வந்திருக்கலாம். எதுவுமே இல்லாம அவரை இது பண்ணது ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லையோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு வெளியில வருவார். வெளியில வரப்ப மறுபடியும் கொஞ்சம் சாயந்தரம் ஆயிடும். நடந்தே அவர் ஊருக்கு போகணும்னு கிளம்புவாரு. கடந்து போறப்ப கோயில்பட்டியினுடைய நகரத்தை அப்படியே மெதுவா கடப்பாரு.
கடத்த போறப்ப வேஷ்டியை நல்லா இழுத்து பிடிச்சி கட்டிட்டு கொஞ்சம் அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்கிறப்ப அந்த கடை வீதிகளில் வந்து ஒரு ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்குன்னு இருட்டு வந்திருக்காத ஒரு சூழல்லையே வந்து ஒரு கடையில லைட் எரிஞ்சுட்டு இருக்கும். பகல்ல தேவையில்லாத ஒரு கடையில கூட தேவையில்லாத சூழல்ல கூட ஒரு விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு. இது வந்து ஒரு குறியீடு. இங்க தேவைப்படக்கூடிய இடத்துல வந்து கரண்ட் இல்ல. இங்க தேவைப்படக்கூடாத இடத்துல வந்து இஷ்டத்துக்கு இருக்கு. இங்க வந்து ஆஃப் பண்றது இல்ல. பகல்ல கூட இங்க கரண்ட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. அங்க வந்து நமக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு கரண்ட் இல்ல. அப்படின்ற ஒரு குறியீடை வந்து சொல்லுவாரு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாலை மங்கும். மாலை மங்கி இரவு தொடங்குறப்ப அப்படியே போறப்ப கடை ஃபுல்லா அந்த நகரம் ஃபுல்லா வெளிச்சத்துல மின்னும். அப்படியே கலர் கலரா பல்ப் எரியும். அது அமந்து எரியும். அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அப்பதான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளிங்கிங் லைட்ஸ் ஒவ்வொரு லைட்டா அமந்து எழுத்துக்களா உருவாகிறது. இந்த மாதிரியான லைட்ஸ் எல்லாம் எரியறதெல்லாம் பார்த்துட்டே போவாரு. அந்த நகரமே வந்து ரொம்ப மின்னொளி விளக்குல மின்னும். ஒரு நகரத்துல மக்கள் வந்து தங்களுடைய அன்றைய தேவைகளில் அது ஆடம்பரமாக கூட இருந்திருக்கலாம். அப்படி வந்து விளக்கு மின்னுது. ஆனா ஒரு விவசாயி சோறு போடக்கூடிய ஒரு சூழல்ல, அதுவும் சுதந்திரம் அடைந்து ஒரு 15, 20 ஆண்டுகளுக்குள்ள இன்னும் வந்து அப்பொழுது உணவு தண்ணீரை நம்ம அடையல. அப்ப அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் என்பது கதையின் வழியாக அந்த வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு விவசாயிக்கு கரண்ட் இல்லாம இந்த மாதிரி ஒரு அடிப்படையான தேவைகளை கூட அல்லது அடிப்படையான புகாரை கூட நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வழிமுறை இல்லாமல், ஒரு ஆற்றுப்படுத்துவதற்கு ஒரு வழி இல்லாமல் அந்த விவசாயி வந்து எவ்வளவு இதுவா போறாரு அப்படின்னு அந்த குறியீடுகளை வந்து சொல்லியிருப்பாரு. கோயில்பட்டி நகரத்துல முழுவதும் கடைகளில் மின்சாரம், மின்னொளி விளக்குகள் மின்னுகின்றன. ஆனால் அங்க வந்து அவருக்கு ஒரு விவசாயம் பண்ணுவதற்கு ஒரு 4 ஏக்கர்ல சோளத்தை போட்டு எடுக்கிறதுக்குள்ள அவர் இவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்கு என்ற கதைகளின் வழியாக அந்த விவசாயி வந்து தனது மனசுல இருக்கிற அப்படியே நடந்து போக போக தன்னோட மனசுல இருக்கக்கூடிய கோழைத்தனத்தை தூக்கி எறிவாரு. தைரியத்தை வர வச்சுக்குவாரு. வர வச்ச உடனே மறுபடியும் காலை கொஞ்சம் அகட்டி காலை வலது காலில் தட்டி விட்டு அந்த வேஷ்டி எடுத்து மடிச்சு கட்டுவாரு. மடிச்சு கட்டிட்டு போவாரு. நேரா போயிட்டு அந்த டிரான்ஸ்பார்மத்தை பார்ப்பாரு. பார்த்துட்டு மின்னும் நடப்பாரு. நடக்கிறப்ப விவசாயிகளை நோக்கி நடந்தார் அப்படின்றது. அதுக்கடுத்து அதான் அந்த கதை அப்படியே முடியும். அவர் வந்து நடந்து போயிட்டு விவசாயிகளை நோக்கி நடந்து சென்றார். இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கும் நம்மளே இன்னொரு கற்பனை கதை கூட எழுதிடலாம். விவசாயிகளை நோக்கி நடந்து சென்றார். விவசாயிகள்லாம் ஒருங்கிணைச்சிருப்பாரு. ஒரு அதற்கடுத்து அந்த முக்கியமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகார படிநிலைகளில் சென்று இருப்பார். சென்று மிகப்பெரிய போராட்டங்களையோ அல்லது தொடர்ச்சியான முன்னெடுப்புகளின் மூலமாகவோ அந்த இதுக்கு ஒரு தீர்வு வந்திருக்கலாம். அங்க வந்து ஒரு சப்ஸ்டேஷன் போட்டிருப்பாங்க. அல்லது வந்து அந்த சப்ஸ்டேஷன் மூலமாக முறையாக வந்து விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய இருமுனை மின்சாரம் அந்த காலத்தில் வழங்கி இருப்பார்கள். அதற்கு பிறகு அப்படி வந்து விவசாயத்திற்கு மின்சாரம் என்பது மிக முக்கியமான ஒரு இது. அதுவும் அந்த காலகட்டத்தில் ஒரு விவசாயினுடைய மனநிலையாக நகர்ப்புற வளர்ச்சியும் கிராமத்தினுடைய விவசாய வளர்ச்சியும் ஒன்றாக நிகழ்ந்ததா என்பதை ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் அந்த கதையின் வழியாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இன்றும் ஒரு அரசு அலுவலர்களுக்கும் அதிகார மையங்களுக்கும் சாமானியர்களுக்கும் இடையான தொடர்பை இன்னும் என்னை போன்ற அரசு அலுவலர்கள் எல்லாம் இந்த கதையின் வழியாகவாது புரிந்து கொள்ள வேண்டும் என்று வழிநடத்தக்கூடிய ஒரு கதையாகவும் காலம் கடந்து நிற்கக்கூடிய இந்த கரண்ட் கதை தான் இன்று எனக்கு மிகவும் பிடித்த கதை. அந்த கதையை சொல்வதற்காக இனிய வாய்ப்பை வழங்கிய நண்பர் மருத்துவர் அறம் உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.